Remax, my device, my life. Coming soon. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். வீட்டுல தங்கச்சியமா தான் இருப்பாங்க. சொல்ல போனா பாட்டி மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பாங்க. இந்த சோர்ந்து போறதே கிடையாது. சொல்ல போனா இவங்க தான் போய் மாவு வாங்கிட்டு வருது, முட்டை வாங்கிட்டு வருது. ஹீரோயின் உங்க பேர் தௌஃபிக்னா முஸ்லீம் சிம்பிள் நிறைய இருக்கு, ஹிந்து சிம்பிள் நிறைய இருக்கு. இவங்க பேர் ராஜமணி. நாங்க தாத்தா முஸ்லீம், பாட்டி ஹிந்து. அவங்க அந்த காலத்துல லவ் மேரேஜ். இந்த சோஃபா எதுக்கு இங்க இருக்கு? இத ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். சோபா எதுக்குன்னு கேக்குறீங்க பாத்தியா? இல்ல வீடு இருந்தா உட்கார்ந்து கோர்ட்னா அப்படிதான் கேப்போம். இவா வந்து சினிமால நடிக்கிறதுக்கு நான் 2 படம் நடிச்சு முடிச்சு வந்துருச்சு. அயலி ஒண்ணு, பிரெண்டின் 2ல நடிச்சிட்டு வந்தேன். கமல் சார் கூட காம்போவா? கமல் அப்பா எனக்கு அது ஒரு வெறி. கமலை பார்க்கணும். கமல் வந்து உட்கார்ந்த உடனே அப்படியே உடம்புல சிரித்துக்குச்சு. அதனால எங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேற, அவங்க கூட இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் வேற. நான் 2 பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து உங்களுடைய மகள், எங்களுடைய தாத்தா பாட்டி. நான் எனக்கு வந்து ஜூலைல பர்த்டே. இதோ நான் இருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு கேலண்டர் மாதிரி போட்டோ. பிப்ரவரி என்னடது? எது காட்டுறா அப்படிங்க? ஆமா, அவரது காட்டுறப்ப என்னடது? இல்ல காட்டுறதா பாட்டி. வந்து நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ரீல்ஸ் பண்றதை பார்த்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லணும். அவங்க வீட்டுக்கு வந்துருக்கோம். அவங்க வீடு எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். சர்ப்ரைஸா காமிக்கிறேன். பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கும் பாருங்க. இப்போ மிகவும் சர்ப்ரைஸா ப்ரோ. எங்களுக்கு முன்னாடி யாரோ மைக் பண்ணிருக்காங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரீல்ஸ்ல வந்து உங்க வீடு அப்பப்போ லைட்டா பார்ப்போம். இப்போ முழுசாவே பார்க்கலான்னு வந்திருக்கோம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஹோம் டூர். ஹோம் டூர். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹீரோயின் இருப்பாங்களே, இங்க அவங்க எங்க இருக்காங்க? ஹீரோயின் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். உங்க பேர் தௌஃபிக். ஆமா. இங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் சிம்பிள் நிறைய இருக்கு, ஆமா, ஹிந்து சிம்பிள் நிறைய இருக்கு. இவங்க பேர் ராஜமணி. நாங்க இது நம்ம வீட்ல 2 ரிலிஜனுமே இருக்கு. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா தாத்தா முஸ்லீம், பாட்டி ஹிந்து. அவங்க அந்த காலத்துல லவ் மேரேஜ். அப்பயே ஓகே. அப்பயே வந்து சமூகத்தை எதிர்த்து 1972 அவங்க ரிலிஜன் ஃபாலோ பண்ணாங்க. தாத்தா அவங்க ரிலிஜன் ஃபாலோ பண்ணாங்க. பயங்கரமான அதனாலதான் வீட்ல 2 ரிலிஜனுமே இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஃபேமிலி போட்டோ எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு அண்ணா அண்ணி, இது வந்துட்டு அம்மா பாட்டி, இது நானு, இது வந்துட்டு அண்ணியோட அப்பா அம்மா, அவங்க தம்பி, அவங்கலாம். இப்போ இந்த வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளவு எமோஷனல் கலந்த இது? ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கீங்க. இது எவ்வளவு எமோஷனலா இருக்கும் இந்த இடம் உங்களுக்கு? இப்போ ஒரே பொண்ணு, பையன் இல்லாதனால இவனுங்க வந்து என் பொண்ணுக்கு பையன் பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். பெரியவன் பையன், அப்புறம் இவனும் பையன். இவங்களோட நான் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஓகே. இந்த சோஃபா எதுக்கு இங்க இருக்கு? இந்த சோபாவா? இத ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். சோபா எதுக்குன்னு கேக்குறீங்க பாத்தியா? வீடு இருந்தா உட்கார்ந்து கோர்ட்னா அப்படிதான் கேப்போம் நாங்க. திடீர்னு இந்த போட்டோ எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க கேப்போம். அவங்க ப்ளூ கலர் தீம்ல வேணும் அப்படிங்கறத ஸ்கிரீன்ஸும் சரி இந்த சோஃபாவும் சரி அந்த மாதிரி வந்துட்டு வேணுங்கிறதுக்காக வாங்கி வச்ச சோஃபா இது. அப்புறம் வந்து ஒரு குட்டி ஏஞ்சல் போட்டோ அங்க இருக்கு. அவங்கள பத்தி சொல்லுங்க. வீட்டோட இளவரசி அவங்க. ஆமா, எங்க வீட்டு இளவரசி. என்னுடைய கொள்ளு பேட்டி. பாட்டிங்கிற ப்ரமோஷன் கொடுத்தேன். இவங்க அப்பா கொள்ளு பாட்டிங்கிற ப்ரமோஷன் கொடுத்தப்ப எங்க வீட்டு இளவரசி. கொள்ளு பாட்டில இருந்துட்டு இன்னும் வந்து இப்ப லாஸ்டா ஒரு இந்த மேக்பீனா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருந்தீங்களே, மேக்லினா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருந்தீங்களே, எப்படி அது? அந்த எனர்ஜி எப்படி இருந்துச்சு? பாட்டிக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்ல. எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு என் மனசு வந்து இந்த பழந்த மனசு மாதிரி இருக்கும். ஆமா. பால்கனியை பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா பால்கனியை பத்தி நம்ம ஹாஸ்டல்லே வந்து பேசிட்டு இருந்தாங்க. பால்கனிக்கு சொந்தக்காரங்க பாத்தீங்கன்னா பாட்டி தான். ஏன்னா அங்கேயே தான் இருப்பாங்க. ஒரு 24 மணி நேரத்துல கண்டிப்பா ஒரு 7-8 மணி நேரம் அங்கேயே தான் இருப்பாங்க. அதுக்கான ரீசன் அவங்க சொல்லுவாங்க. பால்கனினா எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுல இருந்து நிறைய நாங்க வீடியோ பண்ணியிருக்கோம். பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. இது எதுக்கு பயம்? உயர 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 போக போக தான் எல்லா அழகையும் ரசிக்க முடியும். கீழே இருந்தா என்ன ரசிக்க முடியும்? என்னெல்லாம் ரசிப்பீங்க? அந்த கடல்ல வந்து நிறைய கப்பல்கள் வந்து நிற்கும். அதெல்லாம் எல்லாம் போறது வரது எண்ணுவேன். 12 போட்டு போகுது. இன்னைக்கெல்லாம் ஸ்கூல் லீவுங்கிறதுனால இத்தனை போட்டு, ஸ்கூல் லீவ் இல்லாதப்ப ஒரு 2-3 போகும். தனியா பழகிறவங்க போவாங்க. இந்த இடமெல்லாம் வீடெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு பால்கனி மட்டும் கொடுத்தா போதுமே. நீங்க அங்கேயே பாய் போட்டு நல்லா விரிச்சு படுத்துட்டு அவ்வளவு காத்து வரும். தூங்கிருக்கீங்களா? நிலா சொல்ல சாப்பிட்டீங்களா? சம்மர் சீசனால
நாங்க தூங்கல. அது ரொம்ப பிடிக்கும். ஏப்பா நல்லா இருந்தப்ப விவசாயம் இதுதான். அப்பெல்லாம் எந்த ஃபேன் ஒரு வெள்ளை கதவு திறச்சிட்டு மரத்து காத்து அது இதுவும் நெல் வயல்ல அப்படி தண்ணி தேங்கினா அந்த மனம் அப்படி தூங்குனவங்க தானே. அப்ப வந்து இவ்வளவு வசதிகள் இல்லை. இப்ப இருக்கிறது அதான் அதான் அந்த நினைப்பு தான். புளிய மரத்து மேலே ஏறி புளியங்க பொறிக்கிறது, கான்பிளியங்க பொறிக்கிறது, கிணத்துக்குள்ள விழுந்து நீச்சல் அடிக்கிறது, ஆத்துல நீச்சல் அடிக்கிறது. பேசும்போதே ஒரு குழந்தைத்தனம் நிறைய இருக்கு இவங்ககிட்ட. என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவாங்க இவங்க? வீட்டுல தங்கச்சியுமா தான் இருப்பாங்க. சொல்ல போனா பாட்டி மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஒரு தங்கச்சி வந்தா எப்படி சுட்டித்தனமா பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பாங்க. இந்த சோர்ந்து போறதே கிடையாது. சொல்ல போனா இவங்க தான் போய் மாவு வாங்கிட்டு வருது, முட்டை வாங்கிட்டு வருது. பாட்டி எப்படி கொண்டு வரணும் உங்களுக்கு தோணுச்சு? இல்ல அது தனியா நான் பண்ணிட்டு இருந்தேன்ல. அப்போ வந்துட்டு அப்பவும் பாட்டி இருந்தாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு நடிக்க தெரியும், அது எதுவுமே இல்லை. நான் தனியாகவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். சரி அந்த ஒரு கோடி அப்போ வந்துட்டு அந்த பாட்டி டைலாக்னால சரி வந்து பேசுறீங்களா ஒரு டைலாக் தான் அப்படின்னு பேசுனாங்க. அது பார்த்தா நல்ல வைரல் ஆச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் ஆச்சு. சரி வாங்க மறுபடியும் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்ல ஒவ்வொரு வீடியோவே நல்ல ரெஸ்பான்ஸ் ஆச்சு. சரி நிறைய பேர் என்னன்னா அவங்க கவலை மருந்து நாங்கள் சிரிக்கிறோம் சந்தோஷமா இருக்கோங்கிற சொல்ற கமெண்ட்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருந்தோடனே எங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆயிடுச்சு. சரி பண்ணலாம். சந்தோஷம் மட்டுமா ஆனாங்க, திட்டம் வந்தான் சொன்னாங்க. எதுக்கு தேவையா அவங்க எதுக்கு திட்டாங்க கேட்க வேண்டிய திரும்ப? நான் எப்படி கேக்குதா உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா விட்டுட்டு போ. எனக்கு என் பேரனுக்கோசரம் செய்யறோம் அவ்வளவுதான். கமெண்ட்ஸ் பார்த்தா நான் என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க. நடுவுல வந்துட்டு இவங்க நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நான் சொல்லி டிக்டாக்ல சரி இவனும் ஒரு மேல வரட்டுமே அப்படின்னு இவனுக்கோசரம் செய்யறதா. நாங்க அந்த காலத்துல பவுடர் கூட நான் போட்டதில்லை, கண்ணுமை கூட நாங்க போட்டதில்லை. சினிமாவில் நடிக்கிறேன்னு இவா வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கும் நான் 2 படம் நடிச்சு முடிச்சு வந்துருச்சு. அயலி ஒண்ணு, பாவட தாவணி போட்டுட்டு ஒரு பேச்சலர் பார்ட்டி. சரி சரி இந்தியன் 2ல நடிச்சிட்டு வந்தேன். அதெல்லாம் ரொம்ப அப்பா இந்தியன் 2 நடிச்சீங்களா? ஆமா எனக்கு ஒரு சீன் நடிச்சேன். 2 ஆக்டர் பிடிக்கும் வந்தானே கேட்டேன் எந்த ஆக்டர் உங்களுக்கு பிடிக்கும்? சிவாஜி கமல். நீங்க கமல் சாரோட காம்போ கமல் அப்பா எனக்கு அது ஒரு வெறி. கமலை பார்க்கணும். கமல் வந்து உட்கார்ந்த உடனே அப்படியே உடம்புல சிரித்துக்குச்சு. அப்புறம் போனா வணக்கம் சொன்னா கமல் சார் ஏஜுக்கு கரெக்டா உங்களையும் போட்டுருக்காங்க. ஆனா ஹீரோயினா பாத்தீங்களா? ஹீரோயின் எல்லாம் போடல. என்ன கமல் கூட போட்டேன் நடிக்கிறதுக்கு. நான் கமல் அவ்வளவு வயசுல சின்ன வயசு பிள்ளைகள் நடிக்கிறப்ப எங்க கூட நடிச்சா இதுல தப்பே இல்லையே. அந்த வயசுக்கு கரெக்டா தான் நடிக்கலாமே. ஓகே அப்ப வந்து நம்ம அப்படியே திரும்ப ஹோம்ரூமுக்கு போயிருவோமா? வாங்க. நிறைய அவார்ட்ஸ்கள் இருக்கு. இந்த போட்டோ வந்து ரொம்ப ஒரு ரேர் பிக் மாதிரி இருக்கு. சொல்லுங்க. இது அண்ணா, இது நானே என்னோட பர்த்டே அப்போ எடுத்தது. நீங்க சொல்லுங்க. இப்ப 2 பேரையில உங்களுக்கு யாரு அதிகமா பிடிச்சிருக்கு? ஐயோ நீங்க என்ன சண்டை இல்ல இல்ல இந்த பேர் வந்து ரொம்ப செல்லம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கேக்குறேன். இவர்தான் இருக்கு. நான் அவரு எங்க சொல்லு அவர்கிட்ட. அதாவது இவங்கிட்ட நான் எல்லா விஷயங்களும் பையன் இருக்க மாதிரி அவங்ககிட்ட என்னால பண்ண முடியாது. அப்படின்னு இது பண்ணுவான் அப்படின்ட்டு போயிடுவான். இவன் எல்லாம் கேட்பான். கேட்டு ஏதாவது ஒண்ணு ஐடியா எல்லாம் சொல்லுவான். அதனால எங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேற, அவங்க கூட இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் வேற. ஆனா 2 பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும். அதுல கொஞ்சம் நான் போய் சொல்லி கொடுப்பேன். வாங்க அடுத்து குழப்பத்தை உண்டாக்க போறீங்க. ஓகே இது வந்து உங்களுடைய மகள். இது வந்து வயநாடுல எடுத்தோம் டூர் போயிருந்தப்ப. இவர் வந்து இவங்களோட தாத்தா பாட்டி அம்மா. ஆக்சுவலி இது சும்மா டிசைன். அதோ மந்த்லி யாரு வந்து பர்த்டே இருக்கு அந்த மாதிரி. இதோ ஆகஸ்ட்ல வந்து அண்ணனோட பர்த்டேனால அண்ணனோடது. நான் எனக்கு வந்து ஜூலைல பர்த்டே. இதோ நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு கேலண்டர் மாதிரி யார் யார் மந்த்ல என்னென்ன இருக்கோ அவங்க உங்களுக்கு போட்டோ. பிப்ரவரி என்னது? ஆமா பிப்ரவரி பாட்டி. இது ஏன் காட்டுறா அப்படிங்க? இல்ல காட்டுறதான் பாட்டி. டிசம்பர்ல குழந்தைக்கு ஃபங்க்ஷன் பர்த்டே. அதனால அந்த ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேல எடுத்தோம் அந்த போட்டோ. ஓகே சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரூமை காட்ட முடியுமா? இந்த ரூமே போயிருங்க. அதுதான் ரொம்ப பிடிச்ச ரூம். அங்கதான் கடல் தெரியும் பாட்டி. அப்படிங்களா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இங்க நிறைய போட்டோ இருக்கு. இதெல்லாம் அண்ணா நீ ரூம். ஓகே ஓகே. கொஞ்சம் இது வந்து பிங்க் தீம்ல கொஞ்சம் கலை ஆர்வம் இருக்கும். அதனால இதெல்லாம் அவங்களா வந்து செட் பண்ணிக்கிட்டது. அந்த பிங்க் தீம்ல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கும். அண்ணா இன்னைக்கு பிங்க் கலர்னு சொல்லிட்டு ஏதோ பெட் ஸ்ப்ரெட்ல இருந்து எல்லாமே பிங்க் கலர். இது எல்லாமே பிங்க் கலர்லயே வச்சிருக்காங்க. இது அவங்களோட இது. அவங்க ஜர்னின்னு சொல்ல பாப்பா அவங்க பிரெக்னன்ட் ஆகும்போது எடுத்த ஸ்கேன். அது அவங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? இல்ல அரேஞ்ச் மேரேஜ். பாக்க லவ்வபிள் கப்புள். ஆமா அதுக்கு அப்புறம் லவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே இப்போ லவ் மேரேஜ் பண்ணா நீங்க வந்து லவ் பண்ணா கல்யாணம் முடிச்சீங்க. அப்போ பேரங்களுக்கு லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே?
அவன் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எனக்கு சந்தோஷம். நான் எதிர்ப்பே அதெல்லாம் தெரியாது. யார்கிட்ட against தெரிவிக்க எல்லாம் மாட்டேனே. ஓகே அது வந்து நம்ம வீட்ல சந்தோஷம் அப்படி இல்ல, இல்ல. நம்ம வீட்ல ஜாலி இதெல்லாம் தான். ஓகே தான். பாத்தீங்களா இதான், இது கோவலம் பீச் அந்த சைடுல வரும். அப்புறம் இங்க வந்து கோல்டன் இது விஜிபின்னு தெரியும். தெரியாது. அங்க அது நைட் அந்த லைட்ல நைட் அந்த இது ராட்டினத்துல நல்லா கலரிங் பண்ணிருக்காங்க. ஜெயின் வீல் அதெல்லாமே அது தெரியும். எல்லாமே தெரியும். அதனால அப்படியே சுத்தி எல்லாமே தெரியும். அது நீங்க வந்து இப்படி தெரியும். நின்னுப்பாங்க. நின்னுட்டு காலை அப்படியே அப்படியே பார்த்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு பாத்துட்டு ஓடி போய் நின்னுக்குவேன். நீலா எப்ப வருது 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 வருதுன்னு. இருப்பாங்க. வாங்க வாங்க வாங்க. அது வாங்க அண்ணி, பேத்தி ஒரு குழந்தையார், கொள்ளு பேத்தி இளவரசி, ஆதியா எங்க வீட்டு இளவரசி. இவங்க இது என் பொண்ணு. உங்களுக்கு கஷ்டப்பட்டு ட்ரெஸ் தருவாங்க, அவங்க லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப இதா பண்றாங்க. ஏப்பா வேற அப்புறமேல தான் இதெல்லாம். Remax, my device, my life. Coming soon. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.